என் ஆசிகள் உங்களுக்கு என்றென்றும் உண்டு. ஈசனின் அருளை பெற செல்லும் என் செல்வங்களே, உங்களுக்கு அவனது அருள் பரிபூரணமாக கிட்டட்டும். யுதிஷ்டா, நீ நாடு திரும்பும் பொழுது யுவராஜனாக வரவேற்க இந்த அத்தினாபுரமே காத்திருக்கும். உங்கள் வாக்கு பலிக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். அக்கா, நாங்கள் புறப்படுகிறோம். போய் வருகிறோம் என்று சொல். பெரியப்பா, எங்களை ஆசீர்வதித்து வழி அனுப்புங்கள். நலமோடு திரும்பி வாருங்கள். சித்தப்பா, எங்களை ஆசீர்வதித்து வழி அனுப்புங்கள். இறைவன் என்றும் உங்கள் பக்கம் இருப்பான். எதிரியின் செயல்பாட்டை அறிந்த சத்திரியன் தன் ஆபத்தை தாண்டி விடுவான். எதிரிகள் கூர்மையான ஆயுதத்தை கொண்டுதான் அழிக்க வேண்டும் என்பது விதி அல்ல. உலோகத்தினால் செய்யப்படாத ஆயுதம் கூட மனிதனின் உடலை பிளந்து விடுகிறது. அதை தடுக்கும் உபாயத்தை அறிந்தவனை எதிரிகள் கொல்ல முடியாது. என்ன இது? சம்பந்தமில்லாமல் ஏதேதோ கூறுகிறீர்கள். எனக்கு ஒன்றும் புரியவில்லையே. சம்பந்தப்பட்டவர்களுக்கு தெரிந்தால் அதுவே போதும். பீமா, நீ குறுக்கிட்டு பேசாதே, பொறுமையாக இரு. தேவையின்றி அவர் எதுவும் பேச மாட்டார். காடுகளை அழிப்பதும் குளிரை போக்குவதுமான பொருள் வலைக்குள் வசிக்கும் எலியை தீண்டாது. முல்லம் பன்றி பூமியை தோண்டி காட்டுத்தீயிலிருந்து தப்பித்துக் கொள்ளும். அறிவாளி தன் வழியையும் திசையையும் நட்சத்திரங்களால் அறிவான். தன் 5 புலன்களையும் அடக்குபவன் எதிரிகளால் துன்புற மாட்டான். யுதிஷ்டரா, புரிந்ததா? தங்களுடைய உபதேசங்களை நான் புரிந்து கொண்டேன். எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நல்லதே நடக்கும். சென்று வாருங்கள். தாங்கள் யார் என்று நான் அறிந்து கொள்ளலாமா? நான் நான்
பாஞ்சால தேசத்தின் அரசன். அரசனுக்கு காட்டில் என்ன வேலை? என் நாட்டை பறித்த துரோணரை போரிட்டு வெல்ல வேண்டும். அவரை போரிட்டு வெல்வது நடக்காத காரியம். நான் இழந்த நாடு எனது இலக்கல்ல. என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கிய அவனை கொன்று பழி தீர்க்க வேண்டும். எதிரியை கொல்வதா? அது என்னால் ஆகாத காரியம். பலரும் என்னை கைவிட்டு விட்டார்கள். பேரிழந்து புகழிழந்து நான் பெற்ற செல்வாக்கை எல்லாம் இழந்து நிர்கதியாக நிற்கிறேன். நான் பட்ட அவமானம் என்னை சுட்டெரிக்கிறது. தாங்கள் தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும். துருபதா, நீ சுயநினைவோடு தான் பேசுகிறாயா? துரோணரின் வலிமையை நீ அறிவாயா? துரோணரின் வலிமையை நீ அறிவாயா? துரோணரின் வலிமையை நீ அறிவாயா? நன்கு அறிவேன். அறிந்திருந்தால் இப்படி ஒரு விபரீத எண்ணம் உன்னிடம் முளைத்திருக்க வாய்ப்பில்லை. துரோணாச்சாரியாரே, நீ யாரென்று நினைத்தாய்? அவர் அக்னி புத்திரரான அக்னிவேஷரிடம் அக்னி அஸ்திரத்தை கற்றுத் தேர்ந்தவர். அவரது பாணத்திற்கு பதில் சொல்ல இந்திரனே நடுங்குவான். யுகபோதரே, தாங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். நீங்கள் குறிப்பிடும் அதே அக்னிவேசரிடம் அதே அக்னி அஸ்திரத்தை அடியேனும் கற்றுத் தேறியிருக்கிறேன். பிறகென்ன? அவருடன் போரிட்டு அவரை கொன்று பழிதீர்த்துக் கொள்ள வேண்டியதுதானே? ஆனால் துரோணரை வெல்ல இந்த அகிலத்தில் எவரும் இதுவரை பிறக்கவில்லை. மூவுலகம் அஞ்சும் பரசுராமர் தான் கற்ற தனுர்வேதத்தை துரோணாச்சாரியாருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். துரோணரின் வசம் இருக்கும் பிரம்மாஸ்திரம் இந்த உலகையே அழிக்க வல்லது. மறந்து விடாதே. என்ன சொல்கிறீர்கள்? அப்படி என்றால் அந்த துரோணனுக்கு மரணமே இல்லையா? மனிதனாக பிறந்து விட்டான். மரணத்திலிருந்து தப்ப வழியே இல்லை. அதற்கு துரோணர் மட்டும் எப்படி விதிவிலக்காக முடியும்? என்ன சொன்னீர்கள்? என்ன சொன்னீர்கள்? துரோணனுக்கும் மரணம் உண்டு. அப்படித்தானே? அப்படித்தானே? 1000 அஸ்திர வித்தைகளை கற்றிருந்தாலும் துரோணனும் மரணத்தை தழுவ காத்திருக்கும் சாதாரண மனிதன் தானே. அந்த துரோணனை வதம் செய்யும் மனிதனை நான் மகனாக பெற வேண்டும். அதற்கு தாங்கள் தான் வழிகாட்ட வேண்டும். எனக்கு உதவுங்கள். மாமா, உங்களது புகழ் 56 தேசங்களிலும் பரவி கிடக்கிறது. என்ன சொல்கிறாய் சகுனி? ஆமாம், அரியணையை தம்பியின் புதல்வனுக்கு தாரை வார்ப்பது சாதாரண தியாகமா என்ன? உண்மையை சொல் சகுனி. மக்கள் என்னை பற்றி உண்மையிலேயே என்ன நினைக்கிறார்கள்? இந்த சகுனி பொய்யுரைப்பானா? அதுவும் தங்களிடம்? தந்தையே, மாமா கூறியது போல் மக்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு மலை போல் உயர்ந்துள்ளது. ஆம், மக்கள் உங்களை புகழ்வதை நானே என் காது குளிர கேட்டேன் தந்தையே. நீ இந்த அரண்மனையில் இருப்பதுதான் இதற்கெல்லாம் தீர்வாக அமையும். அத்தினாபுர சாம்ராஜ்யத்தை
வழிநடத்தும் பொறுப்பு உனக்கு இருக்கிறது. அண்ணா, இந்த அத்தினாபுரமே நரிகளின் கூடாரமாகிவிட்டது. திரும்பிய பக்கமெல்லாம் வஞ்சக வலைகளால் பின்னப்பட்டுள்ளது. உங்களின் கட்டளையின்படி இந்த அத்தினாபுரத்தை காப்பாற்ற நான் போராடிக் கொண்டிருக்கிறேன். இந்த உடலில் உயிர் தரித்திருக்கும் வரை நான் போராடுவேன். அண்ணா, வெகு நேரமாக பலத்த சிந்தனையோடு தனிமையில் நின்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நம் சித்தப்பா விதுரர் நாம் புறப்படும் பொழுது சொன்ன வார்த்தைகள் என் காதுகளில் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஆம், காடு விலங்கு என்று அவர் உங்களிடம் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தாரே, என்ன அது? அதைத்தான் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஏதோ புரிகிறது, அதே நேரம் பிடிபடாமல் கை நழுவி போகிறது. சித்தப்பா விதுரர் ஞானி, மகா புத்திமான். அவர் பேசியது என்றுதான் புரிந்தது, இன்று புரிவதற்கு. அர்ஜுனா, இது சிரிக்க வேண்டிய விஷயம் அல்ல, சிந்திக்க வேண்டியது. நாம் வாரணாவாதம் புறப்படும் போது அவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? என்ன சொல்லியிருக்க வேண்டும்? நலமாக சென்று வாருங்கள் என்று சொல்லி அல்லவா நம்மை வழி அனுப்பி வைத்திருக்க வேண்டும். ஆனால் அவர் காடு, எலி, நட்சத்திரம், முள்ளம்பன்றி என்று ஏதேதோ பூடகமாக பேச காரணம்? அத்தினாபுர மக்களை நான் அறிவேன். விதுரனை அழைத்து வாருங்கள். அவன்தான் உண்மையை ஒழிக்காமல் மறைக்காமல் அப்படியே எடுத்துரைப்பான். அப்படி என்றால் அரசருக்கு என் மீது நம்பிக்கை இல்லை, அப்படித்தானே? அப்படி இல்லை. ஆனால் விதுரனிடம் கேட்டறிந்தால்தான் என் மனம் நிம்மதி பெறும். என்னதான் திருதராஷ்டிரர் மூர்க்க குணம் படைத்தவராக இருந்தாலும் அவர் நம்ம சகோதரர், பார்வையற்றவர். அவருக்கு பக்கபலமாக இருந்து அவரை நல்வழிப்படுத்த உன்னால் மட்டுமே முடியும். என்ன நடந்தாலும் சரி, அண்ணனிடம் உண்மையை எடுத்துரைக்கத்தான் போகிறேன். அவரை எச்சரிப்பது என் கடமை. வணக்கம் அரசே. மன்னர் தங்களை உடனே அழைத்து வர சொன்னார். முல்லம் பன்றி பூமியை தோண்டி காட்டுத்தீயிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் அறிவாளி. தன் வழியையும் திசையையும் நட்சத்திரங்களால் அறிவான். தன் 5 புலன்களையும் அடக்குபவன் எதிரிகளால் துன்புற மாட்டான். திக்கற்றவன் நட்சத்திரங்களின் வாயிலாக திசையை அறிகிறான். ஆமா, திசை, நட்சத்திரம், முள்ளம்பன்றி. அப்படியென்றால் உலோகத்தில் செய்யாத கூர்மையான ஆயுதம் உடலை துளைத்துவிடும். அப்படி என்றால்? உலோகத்தில் செய்யாத உடலை கிழிக்கும் கூர்மையான ஆயுதம் விஷம். விஷமேதான். ஐயோ தர்மா, நீ என்ன சொல்கிறாய்? எனக்கு மிகவும் அச்சமாக இருக்கிறது.
அப்படி உன் சித்தப்பா விதுரர் என்னதான் சொன்னார்? சொல்கிறேன் அம்மா, சொல்கிறேன். அஞ்ச வேண்டாம். நீ சொல்வது எல்லாம் பூடகமாகவே இருக்கின்றதே. எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்பவனே உலகை ஆள்கிறான். அப்படியானால் நாங்கள் ஐவரும் ஒற்றுமையாக செயல்பட்டால் எதிரிகளால் நம்மை அழிக்க முடியாது. ஆம், அப்படித்தான். தாங்கள் தான் வழிகாட்ட வேண்டும். எனக்கு உதவுங்கள். உன் பகை உணர்ச்சி தேவையற்றது. நீ துரோணரிடம் பூண்டிருக்கும் இந்த வஞ்சத்தால் பெரும் பிரளயமே வெடிக்கலாம். நான் அந்த துரோணனிடம் பட்ட அவமானத்தை துடைத்தெறிய எந்த விபரீதத்தையும் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன். சரி, உன் விருப்பம். கங்கா தீர்த்தத்தில் கல்மாசி நகரத்திற்கு அருகில் வேத சாஸ்திரியான பராங்கதர்களாய், நித்திய கர்மானுஷ்டன நிரதர்களாய், தபஸ்விகளாய், யாஜர் உபயாஜர் என 2 சகோதர ரிஷிகள் இருக்கிறார்கள். அண்ணா, சேற்றிலிருந்து இந்த கனியை எதற்கு எடுக்கிறீர்கள்? தம்பி, உன் கண்களுக்கு பெரும் சேறு மட்டும்தான் தெரிகிறது. எனக்கோ கனியின் உள்ளே இருக்கும் சாறு மட்டும்தான் கண்ணுக்கு தெரிகிறது. அக்கனியில் ஏதாவது தோஷமோ சாபமோ செய்வினையோ இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை நீங்கள் உண்ணலாமா? கழுவிய பின் சேரும் சகதியும் எப்படி அகன்றதோ அதை போன்றே உண்டபின் சாபமும் தோஷமும் அகன்று போய்விடும். பசியை போக்கும் உணவிற்கு தோஷமாவது சாபமாவது அவர்கள் யாகத்தினால் எதையும் சாதிக்க வல்லவர்கள். உன் சத்ருவை சம்ஹாரம் செய்ய வல்ல மகனை உண்டாக்க அவர்களால் மட்டுமே முடியும். இந்த நன்றியை நான் உயிருள்ள வரை மறக்க மாட்டேன். நான் இப்பொழுதே அந்த ரிஷிகளை தேடி செல்கிறேன். என்னை ஆசீர்வதியுங்கள். ஹத்தினாபுர சக்கரவர்த்திக்கு வணக்கம். வாவுதுரா, அரசே, என்னை அழைத்ததாக உத்தரவு வந்தது. எதற்காக அழைத்தீர்கள் என்பதை அடியேன் நான் அறிந்து கொள்ளலாமா? விதுரா, தருமனுக்கு யுவராஜ பட்டம் சூட்டப் போவதாக நான் அறிவித்தது குறித்து நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? அரசரின் பெருந்தன்மையை மக்கள் வாயார பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியா? ஆமாம் அண்ணி. தன் புதல்வன் துரியோதனன் இருக்க தம்பியின் பிள்ளை தர்மனுக்கு பட்டம் சூட்டிய மன்னரின் பெருந்தன்மையை, பரந்த உள்ளத்தை மக்கள் பாராட்டாமல் இருப்பார்களா? பாண்டவர்கள் தந்தையை இழந்தவர்கள். அவர்களுக்கு அநீதி இழைக்க எங்களால் எப்படி முடியும்? பாண்டுவின் பிள்ளைகளை நாங்கள் அனாதைகளாக விட்டுவிட்டோம் என்று மக்கள் எங்களை பழிக்காத வரையில் மகிழ்ச்சிதான். அப்புறம் விதுரா, சகுனி, துரியோதனன், துச்சாதனன், கர்ணன் என இத்தனை பேருடைய எதிர்ப்புகளையும் மீறி தர்மனுக்கு பட்டம் சூட்ட துணிந்த உங்களின் நேர்மையை கண்டு மக்கள் வியந்திருக்கிறார்கள். அப்புறம் அப்புறம் உண்மையான சகோதர பாசத்திற்கு
உங்களையே சிறந்த எடுத்துக்காட்டாக நினைக்கிறார்கள் மக்கள். ஆஹா, அப்படியா? பலே பலே. மாமா, இப்போது இந்த சகுனியின் கூற்றை ஒப்புக்கொள்கிறீர்களா? எங்களுக்கு உத்தரவு கொடுங்கள். நாங்கள் முடிக்க வேண்டிய அநேக காரியங்கள் காத்திருக்கின்றன. விதுரா, சொல். இப்பொழுதாவது உண்மையை சொல். மக்கள் மனதில் உள்ளதை மறைக்காமல் சொல். அம்மா, நான் சொல்வதை கேட்டு நீங்கள் அதிர்ச்சி அடையக்கூடாது. நம்மை ஆபத்தும் சூழ்ச்சியும் சூழ்ந்திருக்கிறது என்பதையே சித்தப்பா விதுரர் ஊடகமாக கூறியிருக்கிறார். அது இப்பொழுதுதான் எனக்கு முழுமையாக புரிந்தது. அண்ணா, இப்பொழுதே சென்று கௌரவர்களை அழைத்து விடுகிறேன். பீமா, உன் ஆவேசம் தேவையற்றது. அமைதி கொள். நீங்கள் அனைவரும் அமைதியாக நான் சொல்வதை மட்டும் உங்கள் மனதில் ஏற்றிக்கொள்ள வேண்டும். மன்னா. என்ன விதுரா, உனது பேச்சில் பலத்த மாற்றம் தெரிகிறது. மாற்றங்கள் தவிர்க்க முடியாதது இல்லையா மன்னா? வார்த்தைக்கு வார்த்தை அண்ணா அண்ணா என்று என்னை அன்பொழுக அழைக்கும் என் தம்பி விதுரனா இப்பொழுது என்னை மன்னா என்று அழைப்பது? என் எல்லையிலிருந்து நான் பேசுவதே யாவருக்கும் நலம் என்பது என் கருத்து. இன்று அண்ணனுக்கும் தம்பிக்கும் இடையில் என்ன நேர்ந்தது? ஏன் இத்தனை வாக்குவாதம்? விதுரன் மனதில் எதையோ நினைத்துக்கொண்டு ஏதேதோ பேசுகிறான். நான் விஷயத்திற்கு வருகிறேன். அதற்காக தான் மன்னா நானும் காத்துக் கொண்டிருக்கிறேன். மக்களின் கருத்தை சொல்லிவிட்டு நீ புறப்படலாம். ஏன் விதுரா, திடீரென்று மௌனமாகிவிட்டாய்? மக்கள் வேறு என்ன என்னை பற்றி நினைக்கிறார்கள்? அதை அறிந்தால் தாங்கள் வருத்தப்படுவீர்கள். விதுரா, அதை மறைக்காமல் என்னிடம் சொல். சொல்லட்டுமா? சொல். தர்மனுக்கு பட்டம் சூட்டுவதற்கு முன் பாண்டவர்களை வாரணாவதம் அனுப்பியது மக்களுக்கு மிகுந்த வருத்தம். இதில் வருத்தப்பட என்ன இருக்கிறது? ஆலயத்திற்கு செல்வது நல்ல விஷயம்தானே? அதுவும் பித்ருக்களின் கடன் தீர்க்க ஏற்ற இடம் வாரணாவதம். பாண்டவர்கள் தந்தையை இழந்தவர்கள். தர்மன் சிவாலயத்திற்கு சென்று இறைவனின் அருள் பெற்ற பிறகு அரியணை ஏறுவதுதானே சிறப்பாக இருக்கும். அன்னை, நீங்கள் சொல்வது என்னவோ உண்மைதான். ஆனால் ஆனால் என்ன ஆனால்? எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக உடைத்து பேசுங்கள். அப்பொழுதுதான் மக்களின் மனநிலை அரசருக்கு புரியும். குறைகள் இருந்தால் களைய முடியும். அரசர் பாண்டவர்களை வாரணாவதம் அனுப்பியதில் ஏதாவது சூழ்ச்சி இருக்குமோ என்று மக்கள் சந்தேகிக்கிறார்கள். இது உன் சந்தேகமா இல்லை மக்களின் சந்தேகமா? நாம் வாரணாவதத்தில் வசிக்கப் போகும் சிவபவன மாளிகை சூழ்ச்சியால் எழுப்பப்பட்டிருக்கலாம். அங்கே நம் உயிருக்கு விஷத்தினால் ஆபத்து உண்டு, தீயினால் அபாயம் உண்டு. எனவே காட்டு விலங்குகளைப் போல் விஷத்திலிருந்தும் தீயிலிருந்தும் நம்மை காத்துக்கொள்ள உபாயத்தை சித்தப்பா போதித்திருக்கிறார். திசைகளை நட்சத்திரங்களின் வாயிலாக அறிய வேண்டும். ஆம்,
நாம் ஐவரும் ஒற்றுமையாக செயல்பட்டால் இந்த சதியை முறியடிக்க முடியும். இதுதான் சித்தப்பாவின் கூற்று, எண்ணம். தந்தையை இழந்து திக்கற்று நிற்கும் உங்களிடம் அவர்களுக்கு ஏன் இத்தனை வன்மம்? எதற்காக இப்படி ஒரு சூழ்ச்சி? சதி செய்து நம்மை கொல்லும் அளவிற்கு அப்படி என்ன நாம் அவர்களுக்கு தீங்கிழித்தோம்? அம்மா, அண்ணனுக்கு யுவராஜன் பட்டம் சூட்டுவதில் கௌரவர்களுக்கு துளியும் விருப்பம் இல்லை என்பதை தாங்களே அறிவீர்கள். பதவி வெறி அந்த கௌரவர்களை பிடித்து ஆட்டத் தொடங்கிவிட்டது. அதற்கு இப்பொழுதே நான் முடிவு கட்டுகிறேன். ஐம்புலன்களையும் அடக்கி ஆள வேண்டும் என்று சித்தப்பா விதுரர் கூறியது உனது கோபத்தை குறித்தே. பீமா, காத்திருந்து காலத்தை செய்யும் செயலுக்கே பலன் உண்டு. அர்ஜுனன் சொல்வதே சரி. பீமா, உன் பராக்கிரமத்தை காட்டும் வேலை வரும். அதுவரை பொறுத்திருப்போம். மன்னா, நான் உண்மையை தவிர வேறொன்றும் உரைப்பதில்லை என்பது உங்களுக்கே தெரியும். அறிவே, நன்கு அறிவே. நீ பாண்டவர்களின் கைக்கூலி என்பதை நான் நன்கு அறிவேன். அண்ணா, நீங்கள் என்னை எப்படி இழிந்துரைத்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படப் போவதில்லை. ஏனென்றால் உண்மையை உங்களிடம் உரைக்க வேண்டியது என்னுடைய கடமை. இன்று என் பேச்சு உங்களுக்கு எட்டிக்காயாக கசக்கத்தான் செய்யும். எத்தனை கசப்பாயினும் அதில் உள்ள உண்மையை நீங்கள் உணர வேண்டும் என்பதே என்னுடைய எண்ணம். எது உண்மை? நான் சூழ்ச்சிக்காரன் என்பது உண்மையா? ஐயோ அண்ணா, நான் அப்படி சொல்ல வரவில்லை. மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நீங்கள் வினைவினீர்கள். நான் மக்களின் எண்ணத்தை முழுமையாக சொன்னேன். பாராட்டை மட்டும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டீர்கள். விமர்சனத்தை கடுமையாக மறுதளிக்கிறீர்கள். என்றும் பாராட்டை விட விமர்சனமே ஒருவரை வழிநடத்தும் என்பதே என் எண்ணம். தாங்கள் இப்பொழுது என்னதான் சொல்ல வருகிறீர்கள்? பாண்டவர்கள் வாரணாவதத்திலிருந்து நலமாக நாடு திரும்பாவிட்டால் மக்களின் சந்தேகம் ஊர்ஜிதமாகிவிடும். பாண்டவர்களின் உயிருக்கு ஏதேனும் ஊறு நேர்ந்தால் அதற்கு அரசரே பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். எச்சரிக்க வேண்டியது என்னுடைய கடமை. தர்மனுக்கு பட்டம் சூட்டுவதற்கு முன் பாண்டவர்களை வாரணாவதம் அனுப்பியது மக்களுக்கு மிகுந்த வருத்தம். அரசர் பாண்டவர்களை வாரணாவதம் அனுப்பியதில் ஏதாவது சூழ்ச்சி இருக்குமோ என்று மக்கள் சந்தேகிக்கிறார்கள். பாண்டவர்களின் உயிருக்கு ஏதேனும் ஊறு நேர்ந்தால் அதற்கு அரசரே பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். யாரங்கே? அரசே, என்னை சகுனி இருக்கின்ற இடத்திற்கு அழைத்து செல். உத்தரவு அரசே. மருமகனே,
சகுனி 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 நிறுத்துங்கள் உங்கள் சிரிப்பை. மாமா, அப்பாவிற்கு என்ன ஆயிற்று? அரசே, ஏன் இந்த ஆவேசம் என்று அடியேன் அறிந்து கொள்ளலாமா? பாண்டவர்கள் வாரணாவதம் சென்றதிலிருந்து இனம் புரியாத கலவரம் என் மனதை பற்றி அலைக்கழிக்கிறது. விதுரன் வேறு என்னை வார்த்தைகளால் கொல்லாமல் கொள்கிறான். அவருக்கு வேலையே அதுதானே. யார் வேலை எதுவாக இருந்தாலும் இருக்கட்டும், அது குறித்து எனக்கு கவலை இல்லை. சகுனி, நீ எனக்கு உண்மையை மறைக்காமல் உரைக்க வேண்டும். அரசே, எந்த உண்மையை? பாண்டவர்களை என்ன திட்டத்தோடு வாரணாவதம் அனுப்பி இருக்கிறீர்கள் என்பதை எனக்கு இப்பொழுதே உரைக்க வேண்டும். உரைக்க வேண்டும். தந்தையே, அதற்கென்ன இப்பொழுது அவசியம் வந்தது? நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும். பாண்டவர்கள் நாடு திரும்ப பல மாதங்களாகும். அதற்குள் பொன்னையும் பொருளையும் மக்களுக்கு வாரி கொடுத்து அவர்களை நம் பக்கம் ஈர்க்க வேண்டும். அதாவது தங்கள் மகன் துரியோதனனே இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று மக்கள் விருப்பப்பட்டு சொல்ல வேண்டும். இதுதான் என் திட்டம். என் பாண்டவர்களின் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்து விடாதே. சகுனி, ஏன் இப்படி சிரிக்கிறாய்? அரசே, இதென்ன வம்பாக போயிற்று? கண்காணாத தூரத்திற்கு சென்றிருக்கும் பாண்டவர்கள் உயிருக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? உயிரை படைக்கும் இறைவனாலேயே ஒரு உயிருக்கு உத்தரவாதம் தர முடியாது. இன்று இருப்பவன் நாளை இருப்பதில்லை. அப்படி இருக்க நான் எப்படி பாண்டவர்கள் உயிருக்கு உத்தரவாதம் தர முடியும்? அவ்வளவு ஏன், இன்று நலமாக இருக்கும் நீங்களும் நானும் நாளை உயிரோடு இருப்போம் என்று உங்களால் நிச்சயமாக சொல்ல முடியுமா? என்ன மாமா, பதிலே வரவில்லை? சகுனி, சாதுரியமாக பேசுவதாக நினைத்துக் கொள்ளாதே. வாரணாவதம் சென்றிருக்கும் பாண்டவர்களுக்கு ஏதேனும் நேர்ந்தால் அந்த பழி நம்மையே வந்து சேரும். ஹத்தினாபுர மக்களுக்கும் அவையோருக்கும் நாம் தான் பதில் சொல்ல வேண்டி வரும். அவர்களிடம் உன் வியாக்கியானம் எல்லாம் எடுபடாது. அதை மறந்து விட வேண்டாம். உன்னை நான் எச்சரிக்கிறேன்.
அரசே, ஊராரின் பழிபாவத்திற்கு நீங்கள் அஞ்சினால் ஒன்று செய்யலாம். என்ன? வாரணாவதத்திற்கு சென்றிருக்கும் பாண்டவர்களை நாளையே அத்தினாபுரத்திற்கு அழைத்து வந்து விடலாம். அழைத்து வந்து மறுநாளே யுதிஷ்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்து விடலாம். என்ன அரசே, பேச்சே இல்லை? அது எப்படி முடியும்? என் மகன் துரியோதனன் தான் இந்த அத்தினாபுரத்தை ஆள வேண்டும். அவனுக்குத்தான் பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும். அன்று ஒன்று சொல்லிவிட்டு இன்று மாற்றி பேசுகிறாய். உன் திட்டப்படிதானே நான் பாண்டவர்களை வாரணாவதத்திற்கு அனுப்பினேன். என் திட்டப்படி செயல்படுவதாக சொல்லிவிட்டு என்னையே கேள்வி கேட்பதனால் உங்களை நான் ஒன்று கேட்கிறேன். உங்கள் மகன் அரியணை ஏற குறுக்கே நிற்கும் பாண்டவர்களையும் மக்களையும் என்ன செய்வது? நீங்களே சொல்லுங்கள். அரசே, என்ன பதிலையே காணும்? சகுனி, இப்பொழுது என்னை என்னதான் செய்ய சொல்கிறாய்? நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும். வா மருமகனே. உங்கள் மகன் துரியோதனன் அரியணை ஏறுவதற்கு நான் பொறுப்பு. சகுனி, என் மகன் துரியோதனன் இவன்தான் இந்த அத்தினாபுர சிம்மாசனத்தில் அமர வேண்டும். எப்படி மருமகனே? மாமா, உங்களிடம்தான் மாமா அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் தான் எங்களுக்கு குரு மாமா. மருமகனே, உங்கள் தந்தையின் ஒரு முகத்தை தான் நீங்கள் அறிவீர்கள். மற்றொரு முகத்தை நான் அறிவேன்.